தாக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். முதல் மறை சாட்சியாய் மரித்து மனமாற்றத்தை பலருக்கு பெற்று தந்தவரே, எளியவர்களாகிய நாங்கள் தகுதியற்றவர்கள் இன்று உம்மிடம் வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த எல்லா அருள் வளங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நாங்கள் எங்களையே காத்து கொள்ள எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தரலும். விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகளை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியறலும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும், மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள்
வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எழுப்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளும் இறைவனால் புனித சந்தியாகப்பரின் வழியாக நமக்கு அருளப்படும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும்,
உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவடியின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, ஆவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, ஆவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, ஆவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, ஆவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, ஆவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சக்தி வாய்ந்த புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த புனிதரால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமையை அடைய வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டி இந்த திருப்பணியை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்பிக்கையோடு யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக புதுமை நடக்கும் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். தகுந்த முறையிலே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இப்பொழுது மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். இந்த பாடலுக்கு முடிவான அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்தே என்னை பொறுத்தருளும். பாடுவோம். அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்வே என்னை பொறுத்தருளும். கண்களாலே பாவம் செய்தேன், என் சிந்தையாலே பாவம் செய்தேன். கண்களாலே பாவம் செய்தேன், சிந்தையாலே பாவம் செய்தேன். சொற்களாலே பாவம் செய்தேன், சொற்களாலே பாவம் செய்தேன், செயல்களாலே பாவம் செய்தேன், செயல்களாலே பாவம் செய்தேன். அன்பான இறைவா, அன்பான சகோதரனே, பாவம் செய்தேன் என்னை பொறுத்தருளும். கடமை தவறினால் பாவம் செய்தேன், கருணை காட்டாமல் பாவம் செய்தேன். கருணை படலால் பாவம் செய்தேன், கருணை காட்டாமல் பாவம் செய்தேன். நன்மை செய்யா
செய்தேன். நன்மை செய்யாமல் பாவம் செய்தேன். பெரிய பெரிய பாவம் செய்தேன். பெரிய பெரிய பாவம் செய்தேன். அன்பான இறைவா, அன்பான சகோதரனே, பாவம் செய்தேன், என்னை பொறுத்தருளும். மன்றாடுவோமாக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய மகனும் எங்களுடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அந்த வகையிலே அவரை பின்பற்றிய மறை சாட்சியாகிய புனித சந்தியாகப்பர் இதோ இந்த திருத்தலத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றார். இந்த புனிதரை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை போற்றி புகழுகின்றோம். இந்த புனிதருக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் புனித சந்தியாகப்பரை பின்பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ அருள் புரியோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாக்கிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கேட்டீங்களா? கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஊமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன், காளைகளையும் கொளுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளரிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தூயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணையாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளரிடம், அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி புறம்பே இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரே, அனைத்தையும் நிறுவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் முதல் அருள்பெருத்திலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மஞ்சள் உழைப்பும் கோதுமை பிடித்த இந்த அப்பத்தை மக்களுக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஒப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தும் இறைவாமை போற்றுகின்றோம். ஏன் அருள்பெருந்து நாங்கள் இந்த காசியத்தை விட்டுக்கொண்டோம். மனித உழைக்கும் காசப்படுகின்ற ரசத்தை நமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்மமானாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. என் இறைவனாகி ஆண்டவரே, தாழ்மையான மற்றும் உள்ளத்தோடு வருகின்ற எங்களேற்றலும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்படி உமக்கு வந்ததாவதாக. ஆண்டவரை, என் குற்றம் என்னை கழுவிடும், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி அனைவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பே உருவாகிய இறைவா, இதோ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் மறை சாட்சியாகிய புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடியுள்ளோம். எங்கள் உழைப்பின் பயனாக இந்த அப்பரச காணிக்கைகளை உம்முன் படைத்திருக்கின்றோம். தந்தையே இறைவா, வளம் நிறைந்த முது வளக்கரத்தினால் இந்த அப்பரசத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி உம்முடைய திருமகனும் எங்களுடைய ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தகமாகவும் மாற்றும் பொழுது இதோ இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் அதே வளக்கரத்தால் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி உம்முடைய அன்பு மக்களாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியோ மானதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவர் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்டலத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இறைய பற்றுதலோடு உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக்க எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருடம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் பாசாமி, எல்லா திருநிலையாக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருடம். மேலும் உயிர்த்துள்ளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியிலும் ஏற்றலிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுள் கண்ணி தாயான புனித மரியா, ஒரே கணவரான புனித யோசேப்பு, புனித சந்தியாகப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ் பங்குகள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்று வரவர உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ. எங்களை சோதனையே உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் பேருதவியால் நாங்கள் பாவத்தில் இன்று எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அதே அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னிற்கும் திருவுள்ளம் திருரத்தம் எங்கள் நீயத்துக்கு தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும். மருந்தாக்கிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இதோ மறைசாட்சியான புனித சந்தியாக பெற அழைத்த நம்முடைய ஆண்டவர் மீட்பர்மாகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுளின் திருமகன். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவனியத்தை எழுந்தல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
புகழும் போற்றியும் ஆட்சிமையும் ஒரு வயர்லெஸ் மைக் இல்லையோ? கோயிலில் வச்சுருக்கீங்க, கோயிலுக்குள்ளே இருந்துச்சோ இல்லையோ? கோயில் இல்லை. அன்புமிக்க இயேசுவுடைய பக்தர்களே, புனித சந்தியாகருடைய திருத்தலத்தை தேடி வந்திருப்பவர்களே, நம்மிடையே எழுந்தருளி இருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் வல்லமை மிக்கவர். அவர் தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர். எனவே இந்த மாலை வேளையில் அந்த கடவுள் தொடர்ந்து நம்மை தாயாக தந்தையாக இருந்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்றும், அந்த கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து குருவானவர் இந்த ஆராதனை பாடலை பாட பாட நீங்கள் அனைவரும் அவரோடு இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய இறைவனை நினைந்து பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திவ்ய நற்கருணை ஆண்டவர் நம்மிடையே இருக்கின்றார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் இந்த குணமளிக்கும் மறையுரை, அதோடு சேர்த்து குணமளிக்கும் ஜெபம், இது இரண்டிற்கும் இப்பொழுது கடந்து செல்வோம். அன்பானவர்களே,
பிரான்ஸ் நாட்டில் ஒரு மனிதனுக்கு தீராத வயிற்று வலி. பிரான்ஸ் நாட்டில் கடவுள் மறுப்பு கொள்கையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். கடவுளே கிடையாது, கடவுள் வேற சொல்லி ஏமாத்துறாங்க. இப்படியெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தீராத வயிற்று வலி உள்ள மகன், அவருடைய தந்தையும் இதே போல சிந்தனை உள்ளவர்கள் தான். அதனால அவர்கள் பல மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள். அந்த மனிதனை எப்படியாவது குணப்படுத்தி விட வேண்டும் என்று அவருடைய தந்தை படாத பாடு படுகிறார். ஆனால் சுகம் கிடைக்கவில்லை. விடாம அந்த வயிற்று வலி அதிகமாகிக் கொண்டே போகிறது. எவ்வளவு தூரம்னா வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை அடிக்க ஆரம்பித்து விடுகிறார். அதாவது நிம்மதியே இல்லாம அந்த வயிற்று வலியை தாங்க முடியாம இவங்களெல்லாம் நல்லா இருக்கிறத பார்த்து ஒரே கத்தி கூச்சல் போட்டு அவர்களை அடிக்க ஆரம்பிக்கின்றார். அது மட்டுமல்ல, தெருவில் போய் எல்லாரையும் துவேஷமாக பேச ஆரம்பிக்கின்றார். இந்த தந்தைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த உலகத்துல இவ்வளவு மருத்துவ வசதிகள் இருந்தும் என்னுடைய மகனுடைய இந்த வயிற்று வலியை குணமாக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அவர் பரிதவிக்கிறார். அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணி, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ பெண்மணி, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர், அவர் சொல்லுகிறார், ஸ்பெயின் நாட்டுல புனித சந்தியாப்பருடைய திருத்தலம் இருக்கிறது. நீ அந்த திருத்தலத்திற்கு இங்கிருந்து கால்நடையாக நடந்து போ. நான் உனக்கு சொல்லுகிறேன், அவர் கடவுளிடமிருந்து உன்னுடைய மகனை குணமாக்குவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை செய்தியை சொல்லுகிறார். ஒரு நாள் 2 நாள்ல ஒரு மாசம் கூட சொல்லிட்டே இருக்கிறார். இவர் ஏற்கனவே கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறார். அதனால முதல்ல அதை பற்றியெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி நடக்குது, இது எவ்வளவோ செலவு பண்றோம், மருத்துவ வசதிகள்ல ஸ்கேன் பண்ற வசதி இருக்குது, குடல்ல மூளை முடுக்கெல்லாம் போய் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிற வசதி இருக்குது, கடவுள்கிட்ட போயா நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் முதல்ல கேட்கல. ஆனால் ரொம்ப அதிகமாகி இந்த பையன் அமைதி இழந்து, குடும்பத்திலையும் அமைதி இழந்து, பிரச்சனை அதிகமாக ஆக கடைசியா சரி போனா போகுது, இந்த பக்கத்து வீட்டுக்காரமா விடாம சொல்லுதுல, அதையும் முயற்சி பண்ணி பார்க்கிறோம். நிறைய நேரம் நாமளும் கூட அப்படித்தான் வேற வேற தெய்வங்களை எல்லாம் தேடி ஓடிட்டு கடைசியா போனா போகுது, அந்த இயேசுவை சொல்றாங்க அல்லது சந்தியாப்பரை சொல்றாங்க, போய் நாம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவரும் பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயின்ல இருக்கிற புனித சந்தியாப்பருடைய திருத்தலத்தை நோக்கி அவர் நடந்து செல்ல ஆரம்பிக்கிறார். தூரம் அதிகம், ஆனால் நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பிக்கின்றார். போகிற வழியிலெல்லாம் இருக்கிற கோயில்கள்ல போய் அந்த கடவுளை நினைத்து, கடவுளே நான் இவ்வளவு நாள் உம்மை மறுத்திருந்தேன், உம்மை நினைக்கவே இல்லை, ஆனால் இப்பொழுது நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்திருக்கிறேன், என்னுடைய மகனுடைய வயிற்று வலியை நீ குணமாக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டே போகிறார். இதுக்கு இடையில தன்னுடைய வீட்டிற்கு தொலைபேசி மூலமாக அழைத்து மகனுடைய நிலையை கேட்டுக்கொண்டே போகிறார். அங்க இருக்கிற அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அந்த பையனுடைய அம்மா, ரொம்ப மோசமாயிட்டு போகுது, ஒன்றும் சரியாகல, அவன் இன்னும் ரொம்ப வயிற்று வலியால் துடிக்கின்றான், ரொம்ப துவேஷமாக பேசுகின்றான் என்று நிலைமை மோசமாகுது. ஆனால் இந்த மனிதனுக்கு நம்பிக்கையை பாருங்க, வந்துட்டான், விடாம செல்லுவோம், பார்த்துருவோம் அதையும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பெயின்ல இருக்கிற புனித சந்தியாப்பருடைய திருத்தலத்தை சென்றடைந்து விடுகிறார். அப்ப வீட்டுல இருந்து இவர் தொடர்பு கொள்றப்ப சொல்றாங்க, அவன் வீட்டு அறைக்குள் போய் தாளிட்டு கொண்டான். அவன் தூக்கு மாற்றுறதுக்கு கயிறை கட்டிட்டு நின்றுகிட்டு இருக்கிறான். வேற வழியே இல்லை, நீ வந்தாதான் காப்பாற்ற முடியும், இங்க பக்கத்துல இருக்கிற யாரும் நமக்கு உதவி செய்ய தயாராக இல்லை அப்படின்னு உச்சக்கட்ட அந்த இதுல போராட்டத்தில் தன்னுடைய கணவனுக்கு அழுது கொண்டே அந்த மனைவி சொல்லுகிறார். ஆனால் இவருடைய நம்பிக்கையை பாருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டான், திருத்தலத்திற்குள்ள கால் வச்சுட்டான், இங்க இருந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்து விட்டு புனித சந்தியாப்பரிடம் மன்றாடாமல் நான் போக மாட்டேன், அதுக்கு மேல என் மகன் செத்து போனா போகட்டும், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, சந்தியாப்பர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்திலேயே தங்கி இருந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்து திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுத்து உருக்கமாக அழுது ஜெபிக்கிறார், என்னுடைய மகனை காப்பாற்றும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திருத்தலத்துல இருந்து வீடு வர வரைக்கும் வீட்டுக்கு போன் பண்ணவே இல்லை. அவருக்கு ஒரு நம்பிக்கை, கட்டாயம் என் மகன் உயிரோடு இருப்பான் அப்படின்னு. அதனால அதே நம்பிக்கையோடு எல்லா திருப்பயணத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறார். ஆச்சரியம், அவருடைய மகன் நல்ல நிலைமையில வயிற்று வலியெல்லாம் சரியாகி அங்கு உயிரோடு இருக்கின்றார். அவருடைய மனைவி ஓடி வந்து தன்னுடைய கணவனை கட்டி பிடித்து, நம்முடைய கடவுள் அவனை குணமாக்கி இருக்கிறார் அப்படின்னு. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறப்ப, அவன் அந்த தூக்கு மாற்றுறதுக்கு கழுத்தெல்லாம் உள்ளுக்குள்ள விட்டுட்டான். முடிச்செல்லாம் போட்டு கழுத்தெல்லாம் விட்டப்ப அங்கு ஒரு நபர் குதிரையில் வந்து அந்த கட்டியிருந்த கயிற்றை கத்தியால் அறுத்தார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகின்றான். கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். இந்த புதுமை இணையதளத்துல நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். புனித சந்தியாப்பருடைய புதுமைகள் போட்டீங்கன்னா கிடைக்கும். அதனால தாய் திருச்சபை சொல்லுகிறது, உலக அளவில் புனித சந்தியாப்பரிடம் சென்று குணமளிக்கின்ற ஜபத்தை ஒப்பு கொடுக்கிற பக்தர்களுக்கு கடவுள் சுகத்தை தருகிறார் அப்படிங்கிற பக்தி முயற்சி காலங்காலமாக இருக்கிறது. இது பல ஆண்டுகள் கடந்து இன்னும் இருக்கிறது. எல்லா உலக நாடுகளிலும் இருக்கிறது. எனவே 3 புனிதருடைய பக்தி முயற்சியை மேலாக செய்கிறார்கள். அதுல 1 புனித சந்தியாகப்பர், 2 புனித செபஸ்தியார், 3 பெரிய அந்தோனியர். எனவே இது எல்லா இடங்களிலும் நிலவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஜேசிபி ஹாஸ்பிட்டல், நம்முடைய திண்டுக்கல்ல இருக்கிற ஜேசிபி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குருவானவரை கூட்டிக் கொண்டு போனேன். அங்க ஒரு ஆக்சிடென்ட், அந்த நபரை வந்து அங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அது கட்டாயம் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், ஒரு இந்து மதத்தை சார்ந்த குடும்பம். எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் ரொம்ப அடிபட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார். அப்ப இங்க பக்கத்து ஊர் தான் நினைக்கிறேன், அந்த அம்மா அந்த ஊர் பேரையும் சொல்லுச்சு. அது அந்த மனிதர்களுக்கு, அந்த குடும்பத்து நபர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறது. என்ன சொல்லுச்சுன்னா, மரபட்டியில புனித சந்தியாப்பர் திருத்தலத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பக்தர்கள் போய் வேண்டிக் கொள்கிறார்கள். நீ கவலைப்படாத, உன் மகன் அடிபட்டுட்டான், அவன் சாக போறான்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்கல்ல, நாம இந்த வியாழக்கிழமை அங்க போவோம், புனித சந்தியாப்பரிடம் வேண்டுதல் வைப்போம். அந்த புனித சந்தியாப்பர் கட்டாயம் இயேசுவிடம் மன்றாடி உன்னுடைய மகனுக்கு இந்த விபத்திலிருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டத நான் கேள்விப்பட்டேன். பயங்கர ஆச்சரியம். எங்கேயோ இருக்கிற ஒரு ஹிந்து ஊர்ல இருக்கிற அந்த நபர்களுக்கு இந்த செய்தி போய் சென்றடைகிறது. அப்ப புனித சந்தியாகப்பர் குணமளிக்கிற சக்தியை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து எவ்வளவு வல்லமையான முறையில் பெற்று தருகிறார் அப்படிங்கிறத கிறிஸ்துவ மக்களாகிய நாம் கட்டாயம் உணரணும். நம்மை சுற்றி வாழுகிற அனைத்து மதத்தவருக்கும் இந்த நம்பிக்கையை அறிக்கையிடணும். அதனால இன்றைக்கு மறையுரைக்கு சிந்திக்க உங்களுக்கு நான் அழைக்கின்ற அழைப்பு என்னவென்றால், நம்முடைய உடல் உள்ள நோய்களை எல்லாம் குணமாக்குகிற சக்தி வாய்ந்த புனித சந்தியாகப்பராக நம்முடைய மரபட்டி மண்ணில் இருக்கிற புனித சந்தியாகப்பர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து குணமளிக்கிற சக்தியை நமக்கு பெற்று தருகிறார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்ப நோய் நொடிகள்லாம் யாரையெல்லாம் தாக்கும்னா எல்லோரையும் தாக்கும். எப்பெல்லாம் தாக்கும்னா எப்பனாலும் தாக்கும். நீங்க அதுவும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இப்ப குரங்கம்மைன்னு ஒரு நோய், எத்தனையோ நோய் நொடிகளை மனிதர்களை உருவாக்குகிறார்கள், மனிதர்களை பரப்புகிறார்கள். 1000 கோடி மக்கள் தொகையை இந்த உலகம் தொடப்போகிறது. அப்ப இவ்வளவு மக்கள் தொகை உள்ள உலகத்துல நோய் நொடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அமெரிக்காவில் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நாம எல்லாம் மக்காச்சோளம் சாப்பிடுவோம். அவரும் மக்காச்சோளத்தை சாப்பிடுறார். அந்த மக்காச்சோளத்துல இருக்கிற அந்த தொழி அது போய் உதட்டினுடைய உள்பகுதியில, அந்த மேல் பகுதியில ஒட்டிக்குது. இவ்வளவுதான் அவர் செஞ்சார். மக்காச்சோளம் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதா அந்த நாட்டில் அது ரொம்ப சர்வசாதாரணமானது. எனவே அவர் வேக வச்ச மக்காச்சோளத்தை ஆர்வத்தோடு சாப்பிடுகிறார். ஆனால் அந்த தொழில் போய் உள்நாட்டில் மாட்டிக்கொள்ளவும் மேல் உதட்டில் மாட்டிக்கவும் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு குண்டூசியை எடுத்து அதை குத்தி குத்தி எடுக்க முயற்சி செய்கிறார். ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறார். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒன்று இருந்தால் அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான் அவர் செஞ்சார்.
அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து புண்ணு ஆரம்பிச்சு அப்படியே சீல் வடிஞ்சு இதயத்தில் போய் அத்தனையும் ரத்தத்தை அடைக்க ஆரம்பிக்கிறது. அப்பதான் அவருக்கு அவ்வளவு நாள வெளி அடையாளமே தெரியவில்லை. தனக்குள் ஒரு நோய் உருவாகி கொண்டே இருக்கிறது, தனக்குள் ஒரு பிரச்சனை இருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் மயங்கி விழுகிறார். மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்ப சொல்றாங்க, வாய் பகுதியிலிருந்து இதயம் வரைக்கும் அனைத்தும் அழுக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு. இப்ப சொல்லி பாருங்க, நோய்க்கு பஞ்சமே இல்லை. அவர் சாதாரண மக்காச்சோளம் சாப்பிட்டது எங்க போய் இதயத்தை அடைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன தவறு தான் செஞ்சார். குண்டூசி எடுத்து குத்திக்கிட்டே இருந்தார். அது புண்ணாகி சீலாகி கடைசியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாம சாப்பிடுற பல உணவுகளில் கலப்படங்கள் இருக்கிறது. அதனால நோய் நொடிகளுக்கு நம்ம பஞ்சமே இல்லை. நம்மளா தேடி தேடி நோய்களை வாங்கி கொள்ளுகிறோம். அதுவும் வயது ஆக ஆக மனிதர்களுக்கு நோய் நொடிகள் அதிகமாகிறது. அப்ப யார் நமக்கு குணத்தை கொடுப்பார்னா, நீங்க மருத்துவமனைகளிலே நிறைய மருத்துவமனைகள்ல இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் கூட அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள், மருந்து கொடுப்பது மருத்துவரின் வேலை, குணம் கொடுப்பது யாரோட வேலைன்னா கடவுளுடைய வேலை. கட்டாயம் மனிதர்களால் முடியாது, கடவுளால் மட்டுமே முடியும். இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்திலும் இப்படிதான் மருத்துவ உலகம் நம்புகிறது. அப்படின்னா நம்முடைய கடவுள், நீங்க விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்க, எவ்வளவு தூரம் நோய் நொடிகளில் இருந்து நம்மை விடுவித்து நாம் எல்லாம் சுகமோடு வாழ வேண்டும், நாம் எல்லாம் இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவர்கள், கடைசி வரை அந்த கடவுளை இறுக பற்றி வாழ வேண்டும் என்று நம்முடைய கடவுள் விருப்பப்படுகிற கடவுள். எனவேதான் இந்த சிந்தனை நம்முடைய புனித சந்தியாகப்ப இந்த மரபட்டியில் நம்மோடு வாழுகிறவர் குணமளிக்கும் சக்தியை இயேசுவிடமிருந்து நமக்கு பெற்றுத் தருகிறார். நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திற்கு வந்து, இயேசுவே என்னுடைய உடம்புல இந்த நோய் நொடிகள் எல்லாம் இருக்கிறது, இயேசுவே நான் தீராத வியாதியினால் கஷ்டப்படுகிறேன், எனக்கு விடுதலை தாரும், என்னை காப்பாற்று, எனக்கு இந்த நோய் நொடி உறுத்தி கொண்டே இருக்கிறது என்று மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கட்டாயம் குணமளிக்கும் சக்தியை புனித சந்தியாகப்பர் வழியாக தருவார். நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் எல்லாம் நல்லா இருந்தோமா எவ்வளவு வேகமா நடமாடுறோம், எவ்வளவு வேகமா செயல்படுறோம். ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு பல்லு வலி, ஒரு 2 நாள் நம்மளை பாடப்படுத்தட்டும், நம்முடைய சிந்தனை எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன நோய் நம்மை முடக்கிவிடும், ஒரு சின்ன நோய் நம்மை செயல்பட விடாமல் ஆக்கிவிடும், அல்லது மன அழுத்தத்தை உருவாக்கும். இந்த மன அழுத்தத்திலிருந்து, மன பயத்திலிருந்து, குழப்பங்களிலிருந்து எல்லா நோய் நொடிகளும் நம்மை உருவாக்குகிறது. இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் சொல்லுகிறது, வெறுமனே மனிதர்களுக்கு மருந்தை கொடுப்பதை விட அங்கு அவர்களுக்கு மனநல ஆலோசனை கொடுக்க வேண்டும். சார்லி சாப்ளினா உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப மன அழுத்தத்திற்கு உள்ளாகி ஒரு டாக்டர்கிட்ட போறார். எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்குது, ஒண்ணுமே செயல்பட முடியல, எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு போறார். அந்த மருத்துவர் சொல்லுகிறார், இவர் யாருன்னே அவருக்கு தெரியல, சார்லி சாப்ளினே தெரியல. அதனால அவர் சொன்னாரு, இந்த சார்லி சாப்ளின் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நாடகங்கள் திரைப்படங்களை எல்லாம் நடித்து கொண்டு இருக்கிறார், அவருடைய படத்தை போய் போட்டுப்பாரு, சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியா சிரிக்கலாம், நீ சிரிச்சாலே உனக்கு மன அழுத்தம் வெளியே வந்துவிடும் அப்படின்னு அவருக்கே அவரை பற்றி சொல்லுகிறார். அப்பதான் அவர் சொன்னாரா, நான் தான் இந்த சார்லி சாப்ளின், உலகையே சிரிக்க வைத்த மனிதன் உள்ளுக்குள் புழுங்கி போய் மன அழுத்தத்தினால் உண்டப்பட்டு பல நோய் நொடிகளை உள்வாங்குகிறான். அப்படின்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம், நிறைய நேரம் பார்த்தா அப்படியே கடுகடுன்னு இருக்கிறோம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் மேல பொறாமையினால வேகுறான், அவன் ஒரு பொருளை வாங்கிட்டான், அவன் வேலை வாங்கிட்டான், அவன் சொத்துல இப்படியெல்லாம் உழைக்கிறான், எத்தனை பேர் பேசுறான். அல்லது அவன் வீடு கட்டுறான், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த வீட்டை பார்த்து பெருமூச்சு விடுறது. அந்த பெருமூச்சுல என்ன அர்த்தம், நீ எல்லாம நான் வீடு கட்டுற, நீ எல்லாம வாழ்ற அப்படிங்கிற எண்ணத்தை நாம வெளிப்படுத்துறோம். அப்ப நமக்கு நோய் நொடிகளுக்கு
பஞ்சமே இருக்காது. ஏன்னா நாம அடுத்தவர்கள் வாழ பொறுக்காத நிலையில் இருக்கிறோம், அல்லது அடுத்தவன் முன்னேறக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். அப்ப நமக்கே நோய் நொடிகளை நாம உருவாக்கி கொள்கிறோம். அப்ப மன அழுத்தம் சரியாகணும், மன பயம் போகணும், அல்லது நம்முடைய உடலில் இருக்கிற சின்ன நோய்களில் இருந்து பெரிய நோய் நொடிகள் வரை சரியாகணும்னா எங்க வரணும்னா இயேசு ஆண்டவரை தேடி வரும். அதுல நம்முடைய இந்த மரவெட்டி மண்ணுல புனித சந்தியாகப்பர் வல்லமையான முறையில் நமக்காக பரிந்து பேசுகிறார். அதனாலதான் இவ்வளவு ஊர்களில் இருந்து இன்னைக்கு பூசகருக்கு வாசலை பார்த்தா எத்தனை ஊர்களில் இருந்து நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்தை தேடி வருகிறோம். அப்படின்னா புனித சந்தியாகப்பர் அவ்வளவு வல்லமையான முறையில் நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அவர் விண்ணகத்திலிருந்து என்னுடைய திருத்தலத்திற்கு தேடி வந்திருக்கிற என்னுடைய மகனோ மகளோ இன்றைய நாளில் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை ஆண்டவர் இயேசு நமக்கு சுகத்தை தருகிறார். விவிலியத்துல நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 16 ஆரம்பிக்கிற வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசு நம்முடைய பிணிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார், துன்பங்களை எல்லாம் சுமந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறார். நம்முடைய இயேசு ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, நான் படைத்த மகன் மகள் இந்த மண்ணுலகில் நோய்களை தாங்கி வாழக்கூடாது, அவர் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற கடவுள். அதனால என்ன செய்கிறார், அவர் மேல் நோய்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறார். அதான் நீங்க பாடுபட்ட சிறுவத்தை, அந்த சிலுவையை உற்று நோக்கி பாருங்க, நமக்கு பயமே வராது. அந்த ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், என் நோய்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறார் என்ற நம்பிக்கை வரும். அதைத்தான் விவிலியம் சொல்லுகிறார். அதோடு கூட தன்னுடைய திருத்தூதர்கள், தன்னுடைய புனிதர்கள் வழியாக என் மக்களுடைய உடல் நோய்களை எல்லாம் என்னிடம் ஒப்புக் கொடுங்கள் என்று நமக்கு இந்த புனிதர்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் தான் நம்முடைய மரவெட்டி மண்ணில் புனித சந்தியாகப்பரை கொடுத்திருக்கிறார். இந்த புனித சந்தியாகப்பர் உலகெங்கும் புதுமைகளை செய்கிறவர், குணப்படுத்துகின்ற ஆற்றல் கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. நீங்க அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் தேசத்திலிருந்து ரோம் நகருக்கு அவர் திரும்பி வருகிறார். அங்கு திரும்பி வருகிற பொழுது ஒரு மனிதனை பற்றி கேள்விப்படுகிறார். தூக்கில் போடப்பட்டு அவன் இறந்து 10 நாட்கள் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் புனித சந்தியாகப்பர் அந்த மனிதனை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஆச்சரியம் என்னன்னா, செத்து போன மனிதனை உயிர்ப்பிக்க செய்தவர் புனித சந்தியாகப்பர் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. காரணம், அந்த மனிதன் இயேசுவை நம்பி வாழ்ந்தவர். எனவே புனித சந்தியாகப்பருடைய ஜெபம் அந்த மனிதனை தொடுகிறது. எனவே இறந்தவனையே உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஆண்டவர் இயேசு புனித சந்தியாகப்பருக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா நாம எவ்வளவு நம்பிக்கையாக, எவ்வளவு தீவிரமாக இந்த திருத்தலத்தில் வந்து நம்முடைய உடம்புல இருக்கிற நோய் நொடிகள், நம்முடைய மனதில் இருக்கிற மனபாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கணும், தொடர்ந்து ஒப்பு கொடுக்கணும். கட்டாயம் அந்த சந்தியாகப்பர் நமக்காக இறைவனிடமிருந்து அந்த குணமளிக்கிற வல்லமையை, பிரச்சனைகளை தீர்க்கிற வல்லமையை கொடுப்பார் என்று அவருடைய வரலாற்றில் இருந்து நமக்கு தெரிகிறது. அவரும் உயிருள்ள வகையில் இங்கு வருகிற நம் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால அந்த சந்தியாகப்பர் நமக்காக பரிந்து பேசுவார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதே போல விவிலியத்துல நீங்க பல இடங்கள்ல எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் இயேசு நான் விரும்புகிறேன், நீ குணமாகு, நோய் நீங்கு என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். அதேதான் நமக்கும் சொல்றார். இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனே மகளே நான் விரும்புகிறேன், நீ நோய் நொடியிலிருந்து நீங்கி மகிழ்ச்சியாக இரு, மன வருத்தத்தோடு இருக்காதே, முக வாட்டத்தோடு இருக்காதே என்று நம்முடைய கடவுள் நம் நோய் நொடிகளை நீக்கி போடுகிற கடவுளாக இருக்கிறார் என்று மார்க் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 40 ஆரம்பிக்கிற வசனங்களை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். தொழு நோயாளர் ஆண்டவரிடம் மன்றாடுகிறார், கடவுளே என்னை குணப்படுத்தும் என்று. ஆண்டவர் இயேசு உடனே சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், உன் நோய் நீங்குக என்று. அதே போல ஆண்டவர் இயேசு
தன்னுடைய திருத்தூதர்களுக்கு அதே வல்லமையை கொடுக்கின்றார் என்று மார்க் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 16 ஆரம்பிக்கிற வசனங்களை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா திருத்தூதர்களை உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்க அனுப்புகிறார். அப்ப சொல்றாரு, நோய் உடல் நலமற்றோர் மீது நீங்கள் கை வைக்க சுகம் பெறுவீர்கள் என்று. அதுல முதன்மையான திருத்தூதர் நம்முடைய பெரிய சந்தியாகவர், ஆண்டவர் இயேசுவிடமிருந்தே வரத்தை பெற்றவர். அவர் இந்த மரவட்டியில் குடியிருக்கிறார், அவர் நமக்கு இந்த சுகத்தை தருகிறார் அப்படிங்கிற இங்க இருக்கிற சாட்சிகள், நிறைய சாட்சிகளை இன்னைக்கு பூரா பார்த்தேன். இன்னும் இந்த மக்களுக்கு சந்தியாப்பரை பற்றி எதை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இதைத்தான் கடவுள் சொல்ல சொன்னார். அவர் குணமளிக்கின்ற வல்லமையை என்னிடமிருந்து கொடுக்கிறார் என்று கடவுள் இந்த செய்தியை இந்த நாளில் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறார். அப்ப நிறைய சாட்சிகளை பார்த்தா பிற மதத்து சகோதர சகோதரிகள் எல்லாம் பல நோய் நொடிகளிலிருந்து சுகம் பெற்றார்கள் என்று இந்த திருத்தலத்தில் சாட்சி பகர்கிறார்கள். அப்ப நாம எவ்வளவு தூரம் புனித சந்தியாப்பர் வழியாக நம்முடைய கடவுளை போற்றி புகழணும், நம்முடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற ஆவலோடு வரணும். இந்த திருப்பலியில் உருக்கத்தோடு பங்கெடுத்து கடவுளை பார்த்து கையேந்தி, கடவுளே என்னுடைய உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபிக்கணும். கடைசியாக லூர்து மாதா திருத்தலத்துல ஒரு படுக்கையான நோயாளியை கொண்டு வர்றாங்க. அப்போ ட்ரெயின்ல ஒரு ஐரோப்பிய நாட்டில இருந்து கொண்டு வர்றாங்க. அவர் ரொம்ப படுக்கையா இருக்கிறாரு, செத்து போயிடுவாரு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தாய் தன்னுடைய மகனை ரொம்ப நம்பிக்கையோடு ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு வர்றாங்க. எப்பன்னா நீங்க லூர்து மாதா திருத்தலத்திற்கு போயிருந்தா தெரியும், அங்கு சாயந்தர வேளையில திவ்ய நற்கருணை ஆண்டவரை இது மாதிரி நிரூபித்து விட்டு அந்த திவ்ய நற்கருணை ஆராதனை நடக்கும். முடிவில் குருவானவர் அப்படியே ஆலய அந்த வளாகம் முழுவதும் திவ்ய நற்கருணை பவனி வந்து அங்கங்க நின்று ஆசீர்வாதம் கொடுப்பார். அந்த மனிதனை ஒரு வாரமாக படுக்கையா வச்சிருக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருந்தவங்க சொல்லிட்டாங்க, மகனுடைய உடம்புல அசைவே இல்லை, செத்து போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த அம்மா இந்த திவ்ய நற்கருணை பவனி வர்றப்ப அந்த ஓரத்துல அந்த மகனை ஸ்ட்ரெச்சர்லயே வச்சிருந்து வெள்ளை துணியை போட்டு மூடிடுச்சு. அவ்வளவுதான், அவன் போயிட்டான். இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு போகட்டும். அங்கனக்குள்ள வந்த குருவானவர் எப்பயுமே அங்கனக்குள்ள நின்று ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியல, அந்த ஸ்ட்ரெச்சர்ட்ட அங்கனக்குள்ள நின்று இந்த திவ்ய நற்கருணை கதிர் பாத்திரத்தை எடுத்து ஒரு சிலுவை அடையாளம் வரைகிறார். ஆச்சரியம் பாருங்க, மூடப்பட்டிருந்த துணியில இருந்து அசையே இல்லாமல் செத்து போயிட்டான்னு நினைச்ச அந்த உடம்புல இருந்து அசைவுகள் ஏற்படுகிறது. அந்த துணி ஆட ஆரம்பிக்கிறது. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அங்கனக்குள்ளேயே திவ்ய நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிறார். ஆண்டவரே, என் மகனுக்கு அசைவை கொடுத்திருக்கு, துணியை கூட திறந்து பார்க்கல, என் மகன் கட்டாய சுகம் பெற்றிருப்பான் என்ற நம்பிக்கையோடு அந்த அம்மா அந்த துணியை திறந்து பார்க்கிறார்கள். அவன் சுகத்தோடு அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட திவ்ய நற்கருணை ஆண்டவர் தான் நம் முன்னால் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்பியவர் தான் நம்முடைய புனித சந்தியாகப்பர். எனவே நாமும் இப்பொழுது குணமளிக்கிற வழிபாட்டிற்கு கடந்து செல்வோம். அந்த குணமளிக்கும் வழிபாட்டில் நம்முடைய உடல் நோய்கள், மன பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தையும் மனதார ஒப்பு கொடுப்போம். சந்தியாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திவ்ய நற்கருணை ஆண்டவரே, இந்த சந்தியாப்பர் வழியாக எங்களை தொடும். இதோ நாங்கள் நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து வருவோம். நாங்களும் சாட்சி சொல்ல வேண்டும், நாங்களும் உடல் சுகம் பெற வேண்டும், நாங்களும் நிம்மதியான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை பெற வேண்டும் என்று இப்பொழுது இந்த குணமளிக்கிற வழிபாட்டிற்கு கடந்து செல்வோம். அனைவரும் உருக்கத்தோடு கைகளை கூப்பி நம்ம திவ்ய நற்கருணை ஆண்டவரை பார்த்து சந்தியாப்பர் வழியாக இந்த குணமளிக்கும் பாடலை நம்முடைய குருவானவர் பாட நீங்களும் இணைந்து பாடும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். பாடுவோம். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும்.
எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். பாடும். குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த கடவுளிடம் நம்முடைய உடல் உள்ள நோய்களிலிருந்து சுகம் பெற வேண்டும். இயேசுவே என்னை காப்பாற்றும் என்ற அந்த ஆழமான ஜெபத்தோடு மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு நம்முடைய உடல் நிலைகளெல்லாம் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து இப்பொழுது அமைதியில் இறைவனிடம் வேண்டுவோமாக. பார்வையற்ற மனிதன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, தாவீதின் மகனே என்னை குணமாக்கும் என்று சொன்னது போல நாம் அனைவரும் உருக்கமாக, தாவீதின் மகனே என்னை குணப்படுத்தும், புனித சந்தியாகப்பர் வழியாக எங்களை தொடும் என்று உள்ளத்தில் நம்முடைய வார்த்தைகளின் வழியாக அந்த இயேசுவிடம் மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். அந்த கடவுள் நம்முடைய குரலை கேட்டு நம்மை பார்த்து அந்த மகளை என்னிடம் கூட்டி வாருங்கள் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக கூட்டி வருவார். ஏனென்றால் பார்வையற்ற மனிதனையும் நின்று அவனை கூப்பிட்டு, நான் விரும்புகிறேன் நீ பார்வை பெறுக என்று ஆண்டவர் இயேசு அற்புத சுகத்தை கொடுத்த கடவுள் இதோ நம்மிடையே பிரசன்னமாயிருக்கிறார். அந்த கடவுளை போற்றி புகழ்ந்தேத்துவோம். கடவுளே, எங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் நீ தாங்கிக் கொண்ட கடவுள், அதற்காக நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்துகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறீர். அதுவே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதுவே எங்களுடைய உள்ளத்தை தொடுகிறது என்ற ஆழமான ஜெபத்தோடு இந்த இறைவனை நோக்கி நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவோம். அந்த இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். இறைவா, நீர் இத்தனை புனிதர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதிலும் குறிப்பாக இந்த மரபட்டி மண்ணில் வாழ்கிற புனித சந்தியாகப்பரை எங்களுக்கு குணமளிக்கும் புனிதராக கொடுத்திருக்கிறீரே, அவரிடம் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறீரே. இதோ ஒவ்வொரு வாரமும் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய சாட்சியத்தினால் இந்த புனிதர் வழியாக உம்மை புகழ்ந்தேத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை புகழ்ந்தேத்துகின்றோம். இறைவா, நீர் நல்லவர், இறைவா நீர் வல்லவர், நீரே எங்களுடைய குணத்தை, நீரே எங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் போக்குகிறேன், பிள்ளை சூனிய ஏவல் செயல்பாட்டுகளை எல்லாம் அகற்றுகிறேன். எங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளினால் நாங்கள் மன வேதனைப்பட்டு, இதோ எங்களுடைய குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதே என்று வாடி வருந்தி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும், உறவுகளினால் சண்டைகள், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமை, குடி பிரச்சனையினால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அல்லது எங்களுடைய குடும்பத்தில் பண பிரச்சனை, நாங்கள் தொடுகின்ற எந்த காரியமும் வெற்றி அடையவில்லை, எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று கைவிடப்பட்ட நிலையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இறைவா நீரே தொட்டர்கள். புனித சந்தியாகப்பரை எங்களுடைய குடும்பத்திற்கு அனுப்பியர்கள். எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்க நீரே எங்களுக்கு அனைத்து கட்டுக்களிலிருந்தும் விடுதலை வந்தார்கள். பல்வேறு மனிதனுடைய பொறாமைகளினால், பெரும் மூச்சுக்களினால் எங்களுடைய குடும்பம் எழுந்திருக்க முடியாமல் பிற மனிதருடைய அவமானங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதனைப்படுகிற மனிதர்களை எல்லாம், அந்த அவமானங்களை எல்லாம் நீக்கியர்கள். குடும்பங்களுக்கு நீரே மறுவாழ்வு தந்தார்கள். நாங்கள் எல்லாம் உண்மையே நம்பி வாழ்கின்ற மனிதர்கள். இறைவா, எங்களுடைய உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள், சின்ன காய்ச்சலிலிருந்து தீராத தலைவலி, இரத்த
கொதிப்பு அல்லது சர்க்கரை வியாதி, இன்னும் கை கால்களில் எங்களுக்கு பிரச்சனைகள் என்று பல்வேறு நோய் நொடிகளோடு இதோ இங்கே வந்திருக்கிறோம். சந்தியாகப்பரே, நீரே எங்களுக்காக பரிந்து பேசுவேன், நீரே எங்களுக்கு சுகம் தருவேன் என்ற நம்பிக்கையோடு எல்லா நோய் நொடிகளையும் இந்த பீடத்தில் திவ்ய நற்கருணை ஆண்டவர் முன்பாக சமர்ப்பிக்கிறோம். இயேசுவே, நீரே உம்முடைய அற்புத சுகத்தால் தொடும். நான் விரும்புகிறேன் உம்முடைய நோய் நீங்குக என்று நீர் தொழுநோயாளரை பார்த்து சொன்னதை போல இங்குள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து நான் விரும்புகிறேன். மகளே மகளே, கவலைப்படாதே, நீர் நோய் நீங்கி நலமாக வாழ் என்று எங்களுக்கு நல்ல வார்த்தை கூறும். எங்களுக்கு சுருத்தை தார். எங்களை எல்லாம் நீங்களுடைய பராமரிப்பில் வைத்து காத்தருளும். இந்த ஜெபங்களை எல்லாம் திவ்ய நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமென். அன்பிற்குரிய மக்களை, சாட்சி பகிர ஆசைப்படக்கூடிய மக்கள் தயவு செய்து விரைவாக முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பகிரக்கூடிய சாட்சியங்களை சுருக்கமாக சொல்லவும். ரொம்ப பெருசா நடந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்தோம், கொஞ்சம் சந்தியாகப்பரிடம் இந்த வேண்டுதலை வைத்திருந்தேன், இப்பொழுது அது நடந்திருக்கின்றது, அதற்காக நன்றி என்று சுருக்கமாக முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை சாட்சி பகிராத இறை மக்களுக்கு முன்னுரிமை. எனவே தயவு செய்து விரைவாக முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜாஸ்மின், நான் அம்லி நகர்லேருந்து வரேன். போன வாரம் என் கையில் முட்டி விலகி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் கட்டு போட்டு வந்தேன். சந்தியாபுரம் அப்பயே நான் வந்து கும்பிட்டு போனேன். எனக்கு நல்லபடியாயிரணும், நான் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து உங்கள் நிலையில் நான் சாட்சியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு. அதேமாரி இந்த வாரம் நான் கட்டை ஊற்றிட்டு கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த வழி இல்லை. சந்தியாபுரக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் மரிய சித்ரா, நான் தோமையார்புரம். எனக்கு கையில் வந்து 1.5 வருஷமாக கையில் கட்டி இருந்துச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து இங்கே கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருந்த வாரம் பூசைக்கு வரப்பெல்லாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தவங்கள்ட்ட பூசை முடிஞ்சு பேசிக்கிட்டு கையை தொட்டு பார்க்குறோம், கையில் கட்டியே மறைஞ்சிருச்சு. ஆனால் வியாழக்கிழமை காலையிலேருந்து அந்த சாயந்தரம் வரைக்கும் எனக்கு கையில் கட்டி இருந்துச்சு. இங்கே பூசை முடிஞ்சு இப்படி கையில் அப்படி தொட்டு பார்க்குறோம், கையில் கட்டியே இல்லை. ஆனால் இங்கே நான் ரொம்ப வலி எடுத்துருந்துச்சு, அது சரியாயிடுச்சு. சந்தியாபுரக்கு நன்றி. நான் கோதையை விட்டு என் பேர் மலைச்சாயி மதுரையில் ஆப்பரேஷன் செஞ்சு கண்ணில் தண்ணியாக வந்துச்சு. சந்தியாபுரம் என்னையே தீர்த்தத்தையே தடவுலே நல்லா போச்சு. சந்தியாபுரக்கு கோடான கோடி ஏசு கோடி சந்தியாபுரம். இது கையில் வச்சுக்கணும், கையில் வாங்கிக்கணும். என் பேர் மரிய ஸ்டெல்லா, நான் பஞ்சம்பட்டி பங்குலேருந்து வரேன். கோயம்புத்தூரில் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இந்த 3 வாரத்துக்கு முன்னால் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவங்க 75,000 ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் சந்தியாபுரம் எண்ணெயை போட்டு அது கட்டியை வந்து சரிப்படுத்தி இப்போ கட்டியே எந்த இதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறாரு. நாங்கள் டாக்டரை பார்த்து நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. எனது பெயர் பிரமிளா. நான் இரவி புத்தந்தரையில்னு வந்திருக்கேன். கழிஞ்ச 3 வாரமும் எனக்கு ஹஸ்பண்டுக்கு பயங்கர இருமலாக இருந்ததுன்னா அந்த நேரம் இவங்க எனக்கு கேரளாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. இப்படி இருக்குது எனக்கு பிரமிளா, பேசவே முடியுதில்ல, பயங்கர இருமலாக இருந்துச்சு. நான் இங்கேருந்து டேப்லெட் வாங்கி இது சிறப்பு வாங்கி கொடுத்துட்டேன். அப்போவும் அவங்களுக்கு சரியாகலை. சரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்த பிறகு நான் சந்தியாப்பாவருக்கு அரிமருந்தை எடுத்து எண்ணெய் மாட்டு கொடுத்தேன். சந்தியாப்பரு அந்த நைட்டோட நைட்டு எனக்கு அவங்களுக்கு நல்ல சுகம் கிடச்சி, உறக்கவும் நல்லா கிட்டுச்சு. சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. நான் போயலிப்பட்டியிலேருந்து வரேன். என் பேர் விக்டோரியா ராணி. எங்கள் மருமையை கீழே விழுந்துட்டாரு, ஒரு அம்மாவும் கீழே விழுந்துட்டாங்க. 2 பேர்த்துக்குமே காயம். அந்த அம்மாவுக்கு வந்து தலையில் 4 தையல் போட்டு
திண்டுக்கல் ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியாது, நீங்கள் மதுரைக்கு போங்க அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வரமே நாங்கள் எல்லாம் அழுதுட்டோம். சந்தியாப்பரையை வேண்டி, அப்பா சந்தியாப்பரே எனக்காக நீங்கள் பரிந்து பேசுங்க, நான் வந்து சாட்சியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு இரவு முழுவதுமே அழுது தூங்கிட்டு இருக்கிறப்ப பெரிய ஒரு இடி மின்னல் மாதிரி வந்தது. வந்து கொஞ்ச நேரத்துலேயே 2 பக்கமும் புயல் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பனிமதை மாதிரி மறைஞ்ச பின்னாடி சந்தியாப்பர் ஒரு குதிரையில் வந்தார். அந்த முகத்தை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பார்க்கறது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே ஆண்டவரே நீ மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. என் பேர் சுசிலா மாரி, நான் இந்த ஊர் தான். நான் 3 வருஷமாக என் சின்ன மகனுக்கு பொண்ணு தேடினேன், அமையவே இல்லை. நான் சந்தியாபுரத்தை வேண்டிக்கிட்டு நல்ல இடத்துல இப்போ அமைஞ்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் மெர்லின், மஞ்சம்பட்டியிலேருந்து வரோம். என் பொண்ணுக்கு வந்து 2 வயசு ஆகுது. சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு 2 வயசு ஆகுது. திக்கி திக்கி பேசிகிட்டு இருந்துச்சு. நான் சந்தியாகப்பட்ட வேண்டிட்டு போயிருந்தேன். வேண்டிட்டு எண்ணெயை நாக்கில் தடவிட்டே இருந்தேன். இப்போ நல்லா பேசுது. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் ஜெயரூபா, மரவட்டி பங்கு தான். என் தம்பிக்கு வந்து எங்கள் சித்தி பையனுக்கு வந்து ஒரு 5 நாளாக ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. எனக்கு வந்து திங்கக்கிழமை நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அடுத்த நாள் நீ வந்து பார்த்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் வந்து சந்தியாபுர் புதுமையை எடுத்துகிட்டு போய் என் தம்பிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு தேய்ச்சிட்டு, சந்தியாபுரே என் தம்பிக்கு வந்து ஃபீவர் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஃபீவர் இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த புதுமையை வந்து என் தம்பிக்கு வந்து தேய்ச்சி விட்டேன். அடுத்த நாள் காலையில் சுத்தமாக ஃபீவர் இல்லை. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றிகள். என் பேர் மரிய நேசம், தக்கலையிலேருந்து வாரேன். நான் எனக்கு வருஷக்கணக்கில் மேலெல்லாம் ஒரு அலர்ஜி போல இருந்தது, தீராமல் நாங்கள் வந்த உரையினை தீர்ந்துட்டு சந்தியாபுரம் கோடாகோடி நன்றி. என் பேர் ஏபி நகர்லேருந்து வரேன், ரெமிலா. நடந்து பாத யாத்திரை வரையில எனக்கு ஒரே அல்ல வலி தாங்க முடியல. பாத யாத்திரை நான் சந்தியாபுரம் ஆலயத்துக்கு நான் போகணும், போய் சாட்சி சொல்லணும், என் வலி தாங்க முடியல. எங்கள் அக்கா தான் ஜெபம் பண்ணி எனக்கு தடையை விட்டுச்சு. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. சாயே வரையே வாழ்க, சுசே வாழ்க. நான் சிறுநாயக்கம்பட்டிலேருந்து வர்றேன். என் பேர் செல்வி. நான் இந்த இடம் வாங்க நம்பிக்கையோடு வேண்டிட்டு போனேன். இடம் வாங்கிட்டேன். சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. அடைக்கல மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் ஜோசப்பு, பக்கமட்டிலேருந்து வரேன். எனக்கு கழுத்தில் கட்டி இருந்தது. அந்த கட்டியை இந்த ஆண்டவர்கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு போய் தடவுனே அந்த கட்டி மறைஞ்சிச்சு. இன்னொரு கட்டி நெஞ்சில் இருந்தது, அது கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ண போகல, அது நீர் கட்டியாக போயிடுச்சு. சந்தியாபுரம் கோடானோட நன்றி. என் பேர் மலர், மேட்டுப்பட்டியிலேருந்து வரேன். எங்கள் மாமாவுக்கு போன வாரத்தில் 2 தடவை ஸ்லோ சுகர் ஆகி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கொண்டு போய் சேர்த்தோம். வேண்டிக்கிட்டே போனேன். போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே சரியாயிடணும் ஆண்டவரே, நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 2 தடவையுமே சரியாயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கோசரம் சந்தியாபுரத்துக்கு நன்றி சொல்கிறேன். நான் சுசீலா, நான் அருவாக்குறிச்சியிலேருந்து வர்றேன். எனக்கு 6 மாதமாக குழந்தையே இல்லை. போன வருஷம் நான் கொடி இறக்குறப்ப நான் வேண்டிட்டு போனேன். இந்த வருஷம் 2 வாரத்தில் கனவுலையே வந்துட்டாருன்னு சாட்சி சொல்லலேன்னு. இந்த வருஷம் நான் என் பிள்ளையோடு வந்து நான் சாட்சி சொல்கிறேன். சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு, அதுக்கும் கோடான கோடி நன்றி. என் கையில் என் பிள்ளைய தூக்கிட்டே வந்து நான் சாட்சி சொல்கிறேன். போகமா வாங்கம்மா, நல்லா வாங்கிட்டு பிடிங்க, இதே பிடிங்க, வச்சுக்கோங்க, நல்லா வாங்கிட்டு
நான் முனியாள் வீட்டிலேருந்து வரேன். எனக்கு வயிற்றில் கட்டி இருந்துச்சு. இப்போ வந்து சந்தியாபுர கோயிலுக்கு வந்ததுக்கு முன்னாடி எனக்கு கட்டி கரைஞ்சிருச்சு. கோடான கோடி நன்றி. நான் வந்து இந்த மரவட்டி பங்கின் கிளைப்புக்கான மைக்கேல் பாளையம் சந்தியாபுர கோயிலின் கோயில் பிள்ளை. சில நாட்களாக என்னுடைய மனைவிக்கு வயிற்றுப்புண், சிறுநீர் கல், கல்லீரல் கல் ஆக 4 வியாதி இருப்பதாக 1 மாதத்துக்கு முன்பாக ஸ்கேன் எடுத்து டாக்டர் சொன்னார். அப்போ இப்போ 20ஆம் தேதி ஆடி 20ஆம் தேதி அங்கே திருவிழா கொண்டாடின முடிந்த சந்தியாபுர திருவிழா 3வது ஆண்டு ஒரு 17 குடும்பம் செட்டிங்ஸ் ஓட்டினோம். அதை என் மகன் ஓட்டினா. நான் ஒரே ஐடியா, நம்ம சந்தியாபுர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ போய் கை எடுத்து பார்த்துட்டு அதே டாக்டர் அந்த சிறு கல்லும் கரைஞ்சலும் தண்ணி மட்டும் அதிகமாக குடிங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நாங்கள் சந்தோஷமாக இந்த சந்தியாபுருக்கு சாட்சி சொல்ல இன்றைக்கி அங்கேருந்து இங்கே வந்து நாங்கள் சாட்சி சொல்கிறோம். சந்தியாபுருக்கு கோடி புண்ணியம். ஆமாம் ஆமாம். என்னுடைய பேர் சாந்தி. நான் கோடிமணி. எனக்கு 3 பிள்ளைங்க. முதல் பிள்ளையான கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசி பையன் வந்து 12th முடிச்சுட்டு நான் அவனுக்கு தொழிலுக்கு அனுப்பியிருந்தேன். 5 வருஷம் அவன் வெளிநாடு தடைபட்டுட்டே வந்தது. எனக்கு இந்த சந்தியாபுர கோயில் ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது. எங்கள் ஊர் மூலமாட்டு நான் ஒரு ஆள் மூலமாக ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன், சந்தியாபுரம் என் மகன் விசா வந்து 5 வருட காலமாக தடைப்பட்டுட்டு வாரு. என் மகன் நல்ல விசா கிடச்சி நல்லபடியாக வெளிநாட்டுக்கு போனால் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சாட்சி சொல்லுவேன்னு நேர்ந்துட்டு போனேன். 2வது முறையாக நான் அடுத்த வாட்டி வந்திருந்தேன். விசா வந்தது, ஆனால் ரூபா கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அந்த விசா தந்த கேப்டன் வந்து என் மகன் தொழிலுக்கு போயிருந்த என் மகனை கூப்பிட்டுட்டு வந்து நான் விசா தருவேன்னு சொல்லி மெடிக்கல் செக்கப்புக்கு எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. என்னால் ரூபா கட்ட வழி இல்லாதனால நான் ரூபா கட்டலை. அந்த காரணத்தினால அந்த விசாவை எனக்கு தராமல் ஜூலை 10ஆம் தேதி கிளம்பணும் வெளிநாட்டுக்கு. ஜூலை 2ஆம் தேதி நான் அந்த அண்ணன்கிட்ட பேசின பிறகு சொன்னாங்க, நீ விசாவுக்கு காசு கட்டலம்மா, அதனால நான் அந்த விசாவை வேறு ஆளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் குடும்பம் முழுவதுமே நாங்கள் உட்கார்ந்து அழுதும். என்ன பண்ணணுமே தெரியல. சகோதரர்கள் உதவி எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் 2ஆம் ட்ரிப்பு இந்த ஆலயத்துக்கு வந்தேன். வந்து சொன்னேன், அப்பா நான் முறை வந்து உங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. இது 2ஆம் ட்ரிப்பு நான் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கேன். என் மகன் வந்து கட்டாயம் வெளிநாட்டுக்கு எந்த தடை இல்லாமல் போகணும். எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் முடிய வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. அடுத்த முறை நான் வரும்போது சாட்சியோடு தான் நான் இந்த ஆலயத்துக்கு வருவேனே தவிர உங்களுடைய ஆலயத்தை நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி எந்த ரூபாவுமே கட்டாமல் என் மகன் நல்லபடியாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சந்தியாகப்படி எனக்கு உதவி செய்தாங்க. ஆனால் சாட்சி சொல்ல வாரத்துக்கு எனக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. ஜூன் மாதம் வரணும்னு நினச்சேன் தடை, ஜூலை வரணும்னு நினச்சேன் தடை. ஆகஸ்ட் மாதம் நான் சந்தியாபுரம் படம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். அங்கே அந்த படத்தில் முருங்கல் பாடி போட்டு நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், ஆகஸ்ட்டுக்கு நான் கட்டாயம் எந்த தடையை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் மாற்றி உம்முடைய ஆலயத்துக்கு நான் சாட்சி சொல்ல வரணும் சந்தியாகப்புரம், எப்படியாவது உங்களுடைய இல்லத்துக்கு என்னை அழைத்து செல்லுப்பான்னு சொன்னேன். ஆனால் நான் வேண்டிக் கொண்டது போல் எந்த தடையும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் என்னை சாட்சி சொல்ல அழைத்த காரணத்திற்காக சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் ஜான். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். போன வாரம் நான் கோயிலுக்கு வந்திருந்தேன். எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு படிப்பு செலவுக்காக நான் சந்தியாபுரத்தை வேண்டிக்கொண்டேன். அதை முழுமையாக எனக்கு நிறைவேற்றி கடைசி வரைக்கும் படிப்பு செலவிற்கு பண உதவி கிடைத்ததற்காக கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் சந்தியாபுரத்துக்கு. என் பேர் முருகேசன். நான் ஓடப்பட்டியிலேருந்து வர்றேன். இப்போ இந்த 3வது வாரமாக வந்திருக்கேன். எனக்கு எங்கள் தோட்டத்தில் மக்காச்சோளம் வாங்கிட்டு போன வியாபாரி பணம் கொடுக்கல.
அதனால் நான் சந்தியாகப்பர்கிட்ட வந்து அவருக்கு பணம் கொடுக்குற மனநிலையை கொடு சந்தியாகப்பரே அப்படின்னு வேண்டிட்டு போயிருந்தேன். இப்போ இது 3வது வாரம், எனக்கு நேற்றே பணம் கிடச்சிருச்சு. அதனால் சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. நான் திருச்சியிலேருந்து வரேன். என் பேர் செபஸ்தியன். ஒரு வருஷமாக கால் முடியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் சந்தியாபுரங்களுக்கு வந்து வேண்டிக்கிட்டு 5 வாரம் வந்தேன். இப்போ நானாகவே பஸ் ஏறி வரேன். சந்தியாபுருக்கு நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சாட்சியை பகிர்ந்த இறை மக்களுக்கு நன்றிகள். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இப்பொழுது புனித சந்தியாகப்பரின் வழியாக குணமளிக்கும் வல்லமையை நமக்கு தரவிருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே நம்மை கடந்து செல்ல இருக்கின்றார். எனவே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு அவரை உற்று நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.
ஜீவிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி திரு உடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.